ஹாய் மீடியாஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்த்துடலாங்களா? காலையிலேருந்தே நான் வந்து ரெஸ்ட்டு தாங்க எடுத்துகிட்ருக்கிறேன். ஏன்னா தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒன் டே தான் லீவு டக்குன்னு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயே போயிடுதுங்களா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் வந்து நம்ம ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஏதாவது ஒரு வேலை சொல்கிறப்பெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது, கிறுகிறுன்னு வருது அப்படின்னு சாக்கு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் அவன் நினச்சிக்கிட்டான், சரி உடம்பு சரியில்லை தான் போல், ப்ளட்டு வேறு ரொம்ப லோவாக இருக்குது, அதனால தான் அவனால் எந்த வேலையும் செய்ய முடியல போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழவண்டியை 3 டைம் நம்ம தெருவை வந்து கிராஸ் பண்ணி போயிடுச்சுங்க. இருந்தாலும் கார்த்தி திடீர்னு போய் அந்த அண்ணாவை நிறுத்தி என்ன பழம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் அவங்ககிட்ட பழமே கேட்கல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு சுத்தமாக இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிடிக்காதுங்க, அவ்வளோவா நான் லைக் பண்ண மாட்டேன். ஸ்நாக்ஸு இந்த நொறுக்கு தீனியெல்லாம் நல்லா சாப்பிடுவேன். அதனால் வந்து இதே வேறு ஒரு ஸ்நாக்ஸ் வண்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் நிறுத்தி வந்து வாங்கியிருந்திருப்பேன். அப்புறம் பழம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் மாதுளம்பழம் இது 3 வந்து வாங்கி கொடுத்தாங்க. பத்தியெல்லாம் வாங்கிட்டு வந்து கார்த்தியை கட் பண்ணியும் கொடுத்துட்டாங்கங்க. கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்கரேஷன் மாதிரியெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. அதை வீடியோ எடுத்துகிட்டு, என்னடா இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன், இதெல்லாம் மொத்தமாக வயிற்றுக்குள்ளே போகிறது தானே, அதுக்கு எதுக்கு டெக்கரேஷன் அப்படின்னு. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் அழகாக இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தட்டில் வச்சு அழகாக கொடுத்துருந்தேன். இந்த அழகுக்கு பின்னாடி என்ன ஆபத்துன்னு பாருங்கள், பின்னாடி வீடு ஃபுல்லாக குப்பையாக்கி வச்சுருக்கிறான். அது இல்லாமல் கட் பண்ணி வச்சதெல்லாம் அவனே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். கார்த்தியோட இந்த டெக்கரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.